கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் ரோமர் 9:5 படியாக சர்வத்திற்கும் மேலான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தை நேரத்திற்குள்ளாக அழைத்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வசனம் ஓசியா 4 அதிகாரம் 6 வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமை என்னால் சங்காரமாகுகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரன் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். கண்களை மூடுவோம். ஏசப்பா, இன்றைக்கு இந்த வார்த்தையின்படியாக நீர் பேசுகிற வார்த்தை எங்களுக்கு உணர்வை கொடுக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். இங்க பாருங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகுகிறார்கள். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். அதனால நான் கேட்கிறேன், இந்த அறிவு என்றால் என்னது? இங்கதான் பாருங்க, இந்த அறிவு என்பதை எந்த கிறிஸ்தவர்களாலையும் இன்றைக்கு அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் எபிரேயர் மொழியிலும் கிரேக்க மொழியிலும் இந்த அறிவு ஞானம் என்கிற புத்திகளுக்கு 2 விதமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த 2 விதமான புத்திகள் வேதாகமத்தில் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமும் தமிழ் வேதாகமத்தில் மொழிபெயர்ப்பில் அறிவு ஞானம் எல்லாம் ஒன்று என்று நினைத்து கொண்டு எல்லாத்தையும் மாற்றி எழுதிட்டாங்க. அதனால் அது பரவாயில்ல. இன்னைக்கு உண்மையாகவே கிரேக்க மொழி எபிரேயர் மொழி வேதாகமத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஞானம் என்பது அது எபிரேயர் மொழியில் கொடுக்கப்பட்ட பெயர் ஹோக்மா. இது என்னதென்றால் இது முற்றிலுமாக தேவனுடைய ஞானத்தை மட்டும் குறிக்கிற வார்த்தையாக காணப்படுகிறது. அப்படி என்றால் ஞானம் என்று எழுதப்பட்ட ஹோக்மா என்ற வார்த்தை முற்றிலுமாக தேவன் வெளிப்படுத்துகிற ஞானம். அதன் பிறகு அறிவுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தஹாத் என்பது தேவனுடைய ஞானத்தை இந்த உலகத்தில் நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற புத்தி தான் அறிவு என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிஜமாவே இதை அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஞானம் என்பது தேவனுடைய ஞானம், அறிவு என்பது தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிற புத்தி தான். நீங்க நடந்து கொள்கிற வேண்டிய விதம் தான் அறிவு என்று எழுதப்பட்டிருக்கிறது, தஹாத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் பாருங்க, ஞானத்தை குறித்து உபாகமம் 34 அதிகாரம் 9 வசனத்துல பாருங்க, மோசே நூனின் குமாரனாகிய யோசுவான் மேல் தன் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஞானத்திற்கு எபிரேயர் மொழியில கொடுக்கப்பட்ட வார்த்தை ஹோக்மா, தேவனுடைய ஞானம். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, தானியேல் 9:22 பாருங்க, தானியேல் கடைசி கால தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொள்வதற்கு அங்க காபிரியேல் தூதன் பக்கத்தில் வந்து சொல்கிறான் பாருங்க, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நான் அதான் ஏற்கனவே நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த அறிவு ஞானம் என்கிற வார்த்தைகளை வேதாகமத்தில் மாத்தி எழுதிட்டாங்க. ஆனா இங்க உண்மையாக கொடுக்கப்பட்ட வார்த்தை சாக்கள் என்பது இந்த ஹோக்மாக்கு உரிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இது அறிவை குறித்து எழுதப்படல, தேவனுடைய ஞானத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது அறிவு கிடையாது, தேவனுடைய ஞானத்தினால் வெளிப்படுத்துகிற புத்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறேன், ஞானம் என்பது தேவனுடைய தன்மையாக இருக்கிறது. அதனால தான் யோபு சொல்கிறார் பாருங்க, தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து. இங்க கொடுக்கப்பட்ட வார்த்தை ஹோக்மா. நீ தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீ அறிந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீ அறியக்கூடுமோ? அறிய முடியாது. தேவனுடைய ஞானத்தை நாம் அறிய முடியாது. தேவனுடைய ஞானம் அவருடைய ஆவினால் தான் வெளிப்படும். அந்த ஆவினால் வெளிப்படுத்துற புத்தியை தான் நாம் அறிவு என்று சொல்கிறோம். தேவனுடைய ஞானம் நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும், தேவனுடைய ஆவி இருக்க வேண்டும். அதனால் நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எதை சரியாக செய்ய வேண்டும் என்று நாம் அந்த புத்தியை வெளிப்படுத்துகிறது தான் அறிவு. ஹல்லேலூயா. இது முற்றிலுமாக ஒரு ஞானத்தை, தேவனுடைய ஞானத்தை செயல்படுத்துகிற அறிவு தான். அதனால தான் ஒரே ஒரு வசனத்தில் உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். ஆதியாகமம் 2 அதிகாரம் 9 வசனத்துல யாவருக்கும் தெரியும், ஏதேன் தோட்டத்தில் 2 மரங்கள் இருந்தது. அங்கதான் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிக்கும் நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் வைத்தார். அதன் பிறகு பாருங்க,
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இரண்டாவது மரத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர் தஹாத். இந்த அறிவின் மரத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர் தஹாத். அப்படி என்றால் இந்த நன்மை தீமை என்பதை அறியத்தக்க நம்மளுக்கு தேவையது தேவனுடைய ஞானம், ஹோக்மா. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு தேவையான புத்தி என்பதுதான் அறிவு. இதுக்கு தான் எபிரேயர் மொழியில தஹாத் என்ற பெயரை கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு நிஜமாகவே இந்த தேவனுடைய ஞானத்தை பெற்ற பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்றால் உங்களை யாராவது சங்காரமாக்க முடியுமா? இன்னைக்கு நீங்க நினைத்துக் கொண்டிருப்பீங்க, தேவனுடைய ஞானத்தை பெற்று கொண்டிருந்தால் என்னால் யாருமே சங்காரமாக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் சங்காரமாக்கப்பட முடியும். வெறும்னே தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் நன்மை தீமை செய்வதற்கும் புத்தி இல்லாமல் அறிவில்லாமல் நீங்கள் காணப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் சங்காரமாக்கப்படுவீர்கள். மறுபடியும் சொல்கிறேன், தேவனுடைய ஞானம் மற்றும் பத்தாது, அதோடு கூட புத்தியும் வேண்டும். அந்த புத்தியின்படியாக நீங்க அறிவாக நடந்து கொள்ள வேண்டும், அறிவாக பேச வேண்டும், அறிவாக சிந்திக்க வேண்டும். இந்த அறிவில்லாதபடினால் தான் பாருங்க, ஓசியா எழுதின காரியம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீங்கள் அறிவை வெறுத்து விட்டீர்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு தேவனோடு இருக்கிறார், தேவனுடைய ஞானம் இருக்கிறது, அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நீங்கள் பேதைகளாக வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் அறிவை வெறுக்கிற பிள்ளைகளாக காணப்படுவீர்கள். ஆகையால் அங்கே ஏச்சப்பா சொல்கிறார், நீ என்னுடைய ஆசாரியன் ஆகாதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன்னுடைய தேவனுடைய வார்த்தையை, அப்படி என்றால் நீ தேவனுடைய ஞானத்தை நீ மறந்தாய். நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய் என்றால் தேவனுடைய ஞானத்தை நீ மறந்தாய், வேண்டான்னு சொல்லிட்ட. ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்கிறார். அதனால தான் நான் சொல்கிறேன், ஞானம் வேறு அறிவு வேறு, ரெண்டுமே தேவை. ஞானமும் தேவை, அறிவும் தேவை. இன்னைக்கு நிஜமா பாருங்க, இந்த தேவனுடைய ஞானம் வந்த பிறகுதான் உண்மையான அறிவே உங்களிடத்தில் வந்து சேரும். அது வரைக்கும் நீங்க உலகத்தின் அறிவின்படியாக, உலகத்தின் புத்தியின்படியாக, இன்னைக்கு நாத்திகர்கள் சரியா புத்தி பயங்கர ஞானிகள் போல பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அது ஞானம் கிடையாது, அதெல்லாம் உலகத்தின் அறிவு. ஏசப்பாவே சொல்லிவிட்டார். அவர் என்ன சொன்னார்? இந்த உலகத்தின் அறிவு எனக்கு பைத்தியமாக காணப்படுகிறது என்று சொல்லிவிட்டார். அப்படி என்றால் இன்றைக்கு அநேகர் பாருங்க, இந்த உலகத்தின் அறிவின்படியாக தான் நீங்க அநேகருக்கு புத்தி சொல்றீங்க, கவுன்சிலிங் பண்றீங்க, சபை நடத்துறீங்க, போதிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, ஆடுறீங்க. இந்த உலகத்தின் அறிவின்படியாக நீங்க உங்களை குறித்து மேன்மையா நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளாக வேதம் இல்லை என்றால், தேவனுடைய வசனம் இல்லை என்றால், உங்களுக்குள்ளாக இருக்கிற அறிவு தேவனால் உண்டான அறிவு கிடையாது. இது மனிதர்கள் மூலமாக, இந்த உலகத்தின் ஞானிகள் மூலமாக உண்டாகிற அறிவாக மட்டுமே தான் காணப்படும். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்கு தேவை ஞானமும் தேவை, புத்தியும் தேவை, அறிவும் தேவை. அதான் யாத்ராகமம் 31 அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக பெசலேல் என்ற ஒரு மகனுக்கு மோசே எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிற வேலையில அங்க எழுதப்பட்ட வசனத்தை பாருங்க, மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவினால் நிரப்பினேன். தேவன் அவனை தேவ ஆவினால் நிரப்பின பிறகு வெறும் ஞானத்தை மட்டும் கொடுக்கல, ஞானத்தோடு சேர்ந்து புத்தியும் கொடுத்தார், அறிவையும் கொடுத்தார். இதுதான் நமக்கும் தேவை. இதனால்தான் பாருங்க, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இங்க 2 வசனங்களை நான் வாசிக்க போறேன். ஒருவேளை உங்களுக்கு புரிதல் இல்லாம இருந்தா இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ள போறீங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாகவே நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல அது ஞானம் என்று எழுதப்படல. எபிரேயர் மொழியில தஹாத் அறிவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே அறிவின் ஆரம்பம். நீங்க புரிந்து கொள்ளுங்க. நீங்க பழைய கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா the fear of the Lord is the beginning of knowledge என்று எழுதியிருக்கும். ஆனா இங்க என்னதுன்னா எல்லாம் knowledge, ஞானம், அறிவெல்லாம் ஒன்று தானே என்று சொல்லி
ஒரு இடத்துல ஞானம்னு எழுதியிருப்பாங்க, ஒரு இடத்துல அறிவுன்னு எழுதியிருப்பாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்றீங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே அறிவின் ஆரம்பம். ஏனென்றால் பாருங்க, மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இந்த உலகத்தின் மூடர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு வசனம்னால கர்த்தருடைய பயப்படுதல் அறிவின் ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இங்க கொடுக்கப்பட்ட வார்த்தை தஹாத்துல ஹோக்மா. ஏனென்றால் இது மூடர்களுக்காக எழுதப்பட்ட வசனம் இல்ல, பரிசுத்தரின் அறிவே. பரிசுத்தன் அறிவே தஹாத். இந்த பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நாம் அறிவையும் நாம் தேட வேண்டும். தேவனை பயப்படுகிற ஒரு தன்மையினால அதே கர்த்தருக்கு பயப்பட்டு நாம் ஞானத்தையும் அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நிஜமாவே அதனால தான் பாருங்க, சாலமன் ராஜா அவன் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, எனக்கு ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும் என்று சொன்னார். வெறும் ஞானத்தை மட்டும் சொல்லல, எனக்கு ஞானத்தையும் தந்தருளும் அறிவையும் தந்தருளும் என்று சொன்னார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாமும் இதே ஞானத்தையும் அறிவையும் தான் நாம் தேட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஞானம் அறிவு என்னது? அதான் பாருங்க, லவோதிக்கே சபைக்கு கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பவுல் சொல்லுகிறார், உங்கள் இருதயங்கள் தேற்றப்பட்டு உங்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் நீங்கள் உரியவர்களாக வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் என்று அங்கு சொல்லுகிறார். அப்படி என்றால் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு ரகசியம் இருக்கிறது. அது திரியேக தெய்வம் இல்ல, ஒரே தேவனாக இருக்கிறபடினால் தான் ஒரு ரகசியம் இருக்கிறது. அடுத்த வசனத்துல பாருங்க, கிறிஸ்தவர்களே உங்க கண்கள் திறக்கப்படுவதாக, அவருக்குள், அவர்களுக்குள் அல்ல, 2 பேர் இல்ல, 3 பேர் இல்ல, அவருக்குள், ஒருவராய் இருக்கிற அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது, இந்த ரகசியம் என்னதென்றால் யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது தேவனுடைய குமாரன் இல்லைங்க, ஒரு 2வது மனுஷன் இல்லைங்க, ஒரு ஆட்டுக்குட்டி இல்லைங்க, ஒரு தாசன் இல்லைங்க, உங்களுடைய பிதாவாகிய தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டாரா. இதை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் இந்த கடைசி காலத்துல ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்க முடியும். இல்லை என்றால் ஓசியா சொல்கிறது போல, நீங்களோ அறிவில்லாமையினால் சங்காரமாக்கப்படுவீர்கள். நீங்கள் இந்த அறிவை வெறுத்தபடினால், தேவனுடைய ரகசியத்தை நீங்கள் வெறுத்தபடினால், கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்குரிய ரகசியத்தை அறிந்து கொள்ள விருப்பப்படாமல் நீங்கள் சென்றபடினால், நீங்க அறிவை வெறுத்தபடினால், நீ என் ஆசாரியன் ஆகாதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜாக்கிரதை, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தா. இன்னைக்கு தேவனுடைய வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க, ஒரே தேவன் தான் கிரியை செய்கிறார். அதனால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறீங்க. அதனால தான் அவர் சொல்கிறார், நீங்க ஞானம் இல்லாமல் அறிவில்லாமல் இருந்தீர்கள் என்றால் நீ என்னுடைய பிள்ளைகள் என்று நான் உன்னை அனுசரிக்க மாட்டேன், உன்னை மறந்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு அருமையான கிறிஸ்தவர்களே, இன்னைக்கு இப்படிப்பட்ட உண்மையான தேவ பக்திக்குரிய ரகசியத்திற்குள்ளாக கடந்து வாருங்க. அறிவில்லாமையினால் சங்காரமாக்கப்படாதீர்கள். கர்த்தருடைய நாள் சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய நாளில் இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டு தாவீதின் திறவுகோல் உங்கள் கையில் இல்லை என்றால் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, சங்காரமாக்கப்படுவீர்கள். ஜாக்கிரதை, உங்களுடைய ரட்சிப்பு உங்கள் கையில் தான். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.